மக்களே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். முருகர் கோயிலோட கேட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசி போல இருக்கு. யாரும் எதுவும் தரல. எல்லாம் கார்லையும் பைக்லையும் போயிட்டு இருக்காங்க. நானும் கண்டுக்காமல் அப்படியே போயிட்டேன். வரும்போதும் பார்த்தோன்னா அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவர் கையை தூக்கி என்கிட்ட கேட்டார், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை பேக்கரிக்கு விட்டேன். என்கிட்ட வேறு சேஞ்ச் இல்லை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடை எதுவுமே இல்லை. பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 2 சமோசா 2 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பசியில் இருந்தாங்கன்னு தெரியல. வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா பிரித்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தானா, திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிடுவேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அவங்களுடைய பசிக்கு என்னால் முடிஞ்சது செஞ்சேன் அப்படின்ற ஒரு மன நிம்மதியோட அங்கிருந்து நான் கிளம்பிட்டேன்.